வணக்கமாக மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமச்சீர் தன்மையில் எடுத்துக்காட்டு 4.10 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 4.9 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 4.10. ஒரு தண்ணீர் தொட்டியின் மூடி சதுர வடிவில் உள்ளது. ஒரு தண்ணீர் தொட்டியோட மூடி சதுர வடிவில் இருக்குது. இந்த மூடியை எப்படியெல்லாம் மூடலான்னு தான் கேட்டுருக்காங்க. அதில் 2 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. தண்ணீர் தொட்டியை மூடுவதற்கு எத்தனை வழிகள் அந்த மூடியை பொருத்த இயலும்? எத்தனை வழியில் அந்த மூடியை பொருத்த முடியும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது. ரெண்டாவது கொஸ்டின் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இந்த மூடி எத்தனை தடவை பொருத்தலான்னு கேட்குறாங்க. இந்த மூடியை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்குவோம். இது ஒன்றுன்னு வச்சுக்குவோம். இது மேல் பக்கம் உள்ளது. இது அப்படியே இது மேல் பக்கம் வச்சு மூடியை மூடுறோம். இதே அந்த மூடியை கொஞ்சம் ஒரு பக்கத்து திருப்பி இந்த பக்கத்து வர மாதிரி. இப்போ இது சி, இது டி. அப்போ ஏபி எப்படி இருக்கும்? ஏபி இப்படி இருக்கும். இப்போ இது ரெண்டாவது வழி. ஓகேவா? அடுத்து மூணாவது எப்படின்னா, அந்த மூடியை இன்னொரு தடவை ஒரு சொல்லிட்டேங்க. சுழட்டினோம்னா கீழே வந்துடும். அந்த மூடி கீழே வந்துடும். அப்போ ஏபி இங்கே மேலே வந்துடும். ஏபி சிடி கீழே வந்துடும். ஏபி மேலே போயிடும். இது 3. நாலாவதாக எப்படியுமே மூடியை மூடலாம் பாருங்கள். இந்த சிடிங்கிறது இங்கிட்டு போயிடும். சிடி. அப்போ இது ஏபி. ஓகேவா? இப்போ அம்புக்குறி எங்கே இருக்கும்? இந்த மூடி இந்த இருக்கும். இப்போ 4 திசையிலையும் இது இருக்குது. அப்போ தண்ணீர் தொட்டியை மூடுவதற்கு எத்தனை வழிகள் அந்த மூடியை பொருத்த இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னால் 4 வழிகளில் மூட முடியும் அப்படின்னு எழுதணும். 4 வழிகள் உள்ளன அப்படின்னு எழுதணும். 4 வழிகள் மூட இயலும். மூடலாம். ரெண்டாவது கொஸ்டின். அதன் சுழல் சமச்சீர் வரிசை என்ன? இதோட சுழல் சமச்சீர் வரிசை எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கோம். அந்த சதுர வடிவில் உள்ள மூடியை 4 முறை சொல்லிட்டு இருக்கோம். அப்போ 4 முறை சுழற்சி செய்தனால அதில் சுழல் சமச்சீர் 4. சுழல் சமச்சீர் 4. சுழல் சமச்சீர் வரிசை 4. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்